குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். இன்றைக்கி உயிரியல் பூங்கா எந்தெந்த மாநிலத்தில் என்ன இருக்குதுங்கிறது தான் படிக்க போகிறோம். முதல் உயிரியல் பூங்கா என்னங்கிறத படிங்க. இது இங்கே என்ன விலங்கு இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பன்னா என்ற உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்குது படிங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற எழுத்து வந்து மத்திய பிரதேசம் அப்படின்னு படிக்கணும். சேஷாலம் குன்று இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. ஆ என்றால் ஆந்திரா, அது நமக்கு இடம் சுருக்கமாக இருக்கிறதுனால சுருக்கி எழுதியிருக்கிறோம். ஆந்திர பிரதேசம். சேஷாலம் குன்று என்ற உயிரியல் பூங்கா ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஃப்யூச்சரில் இங்கே சேஷாலம் குன்றில் என்ன விலங்கு இருக்குது, அது ஏன் உயிரியல் பூங்காவாக மெயின்டைன் பண்ணப்படுதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சேஷாலம் குன்று என்பது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள உயிரியல் பூங்கா. ஓகேவா? சொல்லுங்கள் பார்க்கலாம் மறுபடியும். ஆந்திர பிரதேசம். சேஷாலம் குன்று என்ற உயிரியல் பூங்கா ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. உயிரியல் பூங்கா என்றால் அங்கே சில அதாவது முக்கியமான விலங்குகள் பாதுகாக்கப்படும். சேஷாலம் குன்று ஆந்திர பிரதேசம். சேஷாலம் குன்று என்ற உயிரியல் பூங்கா ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. இது எல்லாமே வந்து குரூப் 1 வரைக்குமே வரக்கூடிய கேள்வி பதில் தான், அதனால் கவனமாக கேட்டு வச்சுங்க. அடுத்தது சுந்தரவனம். சுந்தரவன காடுகள்னு கூட நான் படிச்சிருக்கிறேன். நான் படித்த காலத்தில் சுந்தரவனம் என்ற அதுவும் ஒரு உயிரியல் பூங்கனாவே காட்டில் தான் இருக்கும். அது எந்த மாநிலத்தில் இருக்குது படிங்க. மேற்கு வங்காளம். சுந்தரவன காடுகள்னு படிச்சிருப்போம். மேற்கு வங்காளத்தில் இருக்கிறது. அங்கே தான் வந்து உயிரியல் பூங்கா பெரிய அளவில் அது இருக்கிறது. சுந்தரவனம் என்ற உயிரியல் பூங்கா மேற்கு வங்காளத்தில் உள்ளது. அடுத்தது நந்தாதேவி என்ற உயிரியல் பூங்கா. நந்தாதேவி என்ற உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது படிங்க. உத்தரகாண்ட். வெரி குட். உத்தரகாண்ட் என்ற மாநிலத்தில் இருக்குது. நந்தாதேவி என்ற உயிரியல் பூங்கா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ளது. இதை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போதே தெளிவாக மனதில் பதிந்து கொள்ளும். சிறிய வயதில் உள்ள குழந்தைகளுக்கு பாட்டு கேட்பதற்கு பதிலாக கூட தினமும் ஒரு அரை மணி நேரம் காலையிலும் மாலையிலும் உங்கள் வீட்டில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலமாக அதை ஒலிக்க வைப்பதன் மூலம் குழந்தைகளுக்கு மனதில் பதியும். அடுத்தது கட்ச். கட்ச் என்ற உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? குஜராத். குஜராத் மாநிலத்தில் உள்ளது. கட்ச் என்ற உயிரியல் பூங்கா குஜராத் மாநிலத்தில் உள்ளது. கட்ச் வளைகுடான்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறேன். அநேகமாக இது கடல் சார்ந்த உயிரியல் பூங்கான்னு நினைக்கிறேன். அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் படிப்போம். கட்ச் என்ற உயிரியல் பூங்கா குஜராத் மாநிலத்தில் உள்ளது. கட்ச் என்ற உயிரியல் பூங்கா குஜராத் மாநிலத்தில் உள்ளதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இங்கே என்ன விலங்குகள் இருக்குதுங்கிறத பற்றிலாம் நம்ம டீப்பாக படிக்கணும். அதாவது குரூப் 1க்கு தேர்வாகிறவங்களாம் இது பேசிக்காக இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே என்ன உயிரியல் பூங்கா இருக்குது. உயிரியல் பூங்கானா எல்லாமே உயிரியல் பூங்கா தான். மீன்களை பாதுகாக்கிறதும் உயிரியல் பூங்கா தான். வனவிலங்குகளான புலி, சிங்கம், மான் இதெல்லாம் பாதுகாக்கிறதும் உயிரியல் பூங்கா தான். ஸோ இந்த மாதிரி உயிரியல் பூங்காவில் நிறைய வெரைட்டி இருக்குது. கடல் சார்ந்தது, நிலம் சார்ந்தது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிக்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது கட்ச் என்ற உயிரியல் பூங்கா குஜராத் மாநிலத்தில் உள்ளது என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டால் போதும். தமிழ்நாட்டில் நடக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு, அதாவது போட்டித் தேர்வுகளுக்கும் இது நன்றாக பயன்படும். அடுத்து Bike.
தீபாக். தி கேங் தீபக் என்ற ஒரு உயிரியல் பூங்கா இருக்குது. அது நம்ம கடைக்கோடி மாநிலத்தில் தான் இருக்குது. காடுகள் சார்ந்த மாநிலம்னு சொல்லலாம். அதை படிங்க. அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்தில் தான் இந்த தி கேங் தீபக் என்ற ஒரு உயிரியல் பூங்கா இருக்குது. அருணாச்சல பிரதேசம் கடைக்கோடி மாநிலமாக இருக்குது. நம்ம இந்தியாவின் கிழக்கு கடைக்கோடி மாநிலமாக இருக்கக்கூடியது அருணாச்சல பிரதேசம். தி கேங் தீபக் என்ற உயிரியல் பூங்கா அருணாச்சல பிரதேசத்தில் உள்ளது. இது மட்டும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கே போய் பார்க்கலாம். அடுத்தது கஞ்சன்ஜங்கா வந்து இதெல்லாம் வந்து பெரிய மலையில் அமைஞ்சிருக்கு. இது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு படிங்க. சிக்கிம்ங்கிற மாநிலத்தில் தான் இருக்குது. கஞ்சன்ஜங்கா என்ற உயிரியல் பூங்கா சிக்கிம் என்ற மாநிலத்தில் அமைந்துள்ளது. இது தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும். நம்ம திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாக பதிவாகிடும். அடுத்தது பெரிய நிக்கோபர். வெரி குட். பெரிய நிக்கோபர், அதுலேயே ஆன்சர் நமக்கு இருக்குது. பெரிய நிக்கோபருங்கிற உயிரியல் பூங்கா இது கண்டிப்பாக கடல் சார்ந்த உயிரியல் பூங்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிக்கோபர் தீவில் தான் இருக்குது. அது என்ன நிக்கோபர் தீவு படிங்க. வெரி குட். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் தான் பெரிய நிக்கோபர் அப்படிங்கிற ஒரு உயிரியல் பூங்கா இருக்குது. அடுத்து உங்களுக்கு மேப் பயிற்சி கொடுக்கும்போது எந்த மாநிலம் எங்கே இருக்குதுங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பெரிய நிக்கோபர் அப்படிங்கிற உயிரியல் பூங்கா அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் போதும். இதையெல்லாம் நேரில் சென்று பார்க்க வேண்டுமென்றால் தரமாக நீங்கள் நன்றாக படிக்கணும். படிச்சிங்கன்னா கட்டாயமாக வந்து இந்த இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற படிப்புகள் படித்து நம்ம வெல்லும்போது அந்த இடங்களுக்கெல்லாம் நமக்கு கண்டிப்பாக போகவும் பயிற்சி செய்யவும் வாய்ப்பு இருக்கும். அடுத்தது பச்மாரி அப்படிங்கிற உயிரியல் பூங்கா எங்கே இருக்குது படிங்க. மத்திய பிரதேசம் என்ற மாநிலத்தில் தான் இருக்குது. பச்மாரி என்ற உயிரியல் பூங்கா மத்திய பிரதேசத்தில் உள்ளது. முடிந்தவரை நம்ம தமிழ்நாட்டில் உள்ளதை போய் கவனிப்போம். அடுத்தது எந்த மாநிலத்தில் இருக்குது படிங்க. தமிழ்நாடு. முதுமலை புலிகள் காப்பகம் அங்கே இருக்குது. அண்டு ஆனைமலை, களக்காடு, சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம், இப்படி நமக்கு தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஆனைமலையும் முதுமலையும் சர்வதேச லெவலில் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது. அடுத்தது திப்ரு செய்கோவா. பாருங்கள் எப்படி பேர் இருக்குது பாருங்கள். திப்ரு செய்கோவா. இது எந்த மாநிலத்தில் இருக்குது படிங்க. அஸ்ஸாம். திப்ரு செய்கோவா என்ற உயிரியல் பூங்கா அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் திப்ரு செய்கோவா என்ற உயிரியல் பூங்கா அமைந்துள்ளது என்பதை தெரிந்து கொண்டால் போதும். அடுத்தது மன்னார் வளைகுடா. இது எங்கே இருக்குது, எந்த மாநிலம் படிங்க. தமிழ்நாடு. நம்ம இருக்கிற மாநிலத்தில் தான் மன்னார் வளைகுடா இருக்குது. இது வந்து கடல் சார்ந்த, அதாவது மீன்கள் சார்ந்த ஒரு கடல்வாழ் உயிரினங்களுக்கு சார்ந்த ஒரு உயிரியல் பூங்காவாக இருக்குது. இங்கே இன்னும் நான் போனதில்லை. முதுமலை போயிருக்கேன், நீலகிரிக்கு. இங்கே இன்னும் பார்த்ததில்லை, பார்க்கணும்.
முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்நாளில் எல்லா உயிரியல் பூங்காவையும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது நல்லது. ஏன்னா ஒரு இயற்கையையும் ரசித்த மாதிரி இருக்கும். முடிந்தவரை நம்ம சில நாட்களில் போனால் தான் அங்கே சில விலங்குகளை பார்க்க முடியும். அடுத்தது சிமிலிபால். சிமிலிபால் என்ற ஒரு உயிரியல் பூங்கா இருக்குது. அது எங்கே இருக்குன்னு படிங்க. ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. சிமிலிபால் என்ற உயிரியல் பூங்கா ஒடிசா மாநிலத்தில் உள்ளது. இது எல்லாமே வந்து பெரும்பாலும் நார்மலாக ஒரு 10வது வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட் படிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் கேள்விக்குறி தான். எங்கள் காலத்தில் இதெல்லாம் நான் படித்ததில்லை. இதெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க, குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்க கட்டாயமாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆக இது எல்லாருக்கும் சார்ந்த ஒரு சேனலாக தான் இருக்குது. குழந்தைகளுக்கும் தேவை. குரூப் 1 படிக்கிறவங்களும் இதை படிக்கலாம், அண்டு டிஎன்பிசி படிக்கிறவங்களும் படிக்கலாம், காமனாக பொது அறிவு படிக்கிறவங்களும் இதை படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சேனல் தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை கேட்டு பயன்பெற வேண்டும். சிமிலிபால் என்ற ஒரு உயிரியல் பூங்கா ஒடிசா மாநிலத்தில் உள்ளது. இப்போ தான் நானே இதெல்லாம் படிக்கிறேன். உங்களுக்கு இந்த சிறிய வயதிலேயே இதை நான் கற்றுத்தரதுனால இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது மானாஸ் அப்படிங்கிற உயிரியல் பூங்கா எங்கே இருக்குது படிங்க. அசாம் மாநிலத்தில் தான் இருக்குது. மறுபடியும் இது ஏற்கனவே நம்ம ஒன்று அசாம் மாநிலத்தில் படித்தோம். மானாஸ் அப்படிங்கிற ஒரு உயிரியல் பூங்கா அசாம் மாநிலத்தில் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மானாஸ் என்ற உயிரியல் பூங்கா அசாம் மாநிலத்தில் உள்ளது. இங்கே என்ன உயிரிகளை பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதிகபட்சமாக நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்பது வந்து புலி, சிறுத்தை, சிங்கம் இது போன்ற விலங்குகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா மற்ற விலங்குகள்லாம் நமக்கு வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது. குறிப்பாக அந்த காட்டு மாடுகள், மான் இதெல்லாமே அதிக எண்ணிக்கையில் இருக்கும். ஆனால் வந்து சிங்கம், புலி இதெல்லாம் வந்து குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து அதை பாதுகாக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அதுக்கு தான் வந்து நம்ம உயிரியல் பூங்கா ஏற்படுத்துகிறோம். அதனால தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கே உள்ள என்ன உயிரியல் பூங்கா ஏற்படுத்த முடியுமோ அதை ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் புலி, சிங்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மற்ற ஏரியாவில் வந்து கடல்சார் மன்னார் வளைகுடாவில் கடல்சார் கொடுக்குற மாதிரி. அடுத்தது குளிர்பாலைவனம். பாலைவனம் நம்ம வந்து வெப்ப பாலைவனம் தான் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே வந்து குளிர்பாலைவனத்தில் சில விலங்குகள் இருக்க தான் செய்யுது. குளிர்பாலைவனம்னா நமக்கு ஐஸ் அதிகமாக இருக்கும். அது வந்து பெரும்பாலும் மனிதர்கள் இருக்க முடியாத இடமா பாலைவனமாக இருக்கும். வெறும் ஐஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த மாநிலத்தில் இருக்குது படிங்க. இமாச்சல பிரதேசங்கிற மாநிலத்தில் தான் குளிர்பாலைவனம் இருக்கிறது. குளிர்பாலைவனத்தில் எப்படி நம்ம வெப்ப பாலைவனத்தில் இருக்குமோ அதுமாதிரி குளிர்பாலைவனத்தில் ஐஸாக இருக்கும். அடுத்தது நாக்ரிக் அப்படிங்கிற உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்குது படிங்க. மேகாலயா நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது மேகாலயா அப்படிமோ. நாக்ரிக் என்ற உயிரியல் பூங்கா மேகாலயாங்கிற மாநிலத்தில் தான் இருக்கிறது. இதெல்லாம் முக்கியம். நான் என்னுடைய காலகட்டத்திலலாம் படிக்கல. இதை மேக்ஸிமம் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க தான் அப்போ படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போலாம் சிறிய குழந்தைகள் சிறிய வயதிலிருந்து இதெல்லாம் படிக்க வைக்க வேண்டும். அப்போ தான் வந்து அவர்களுக்கு அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும்.